உவப்பத் தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உலகத் தமிழ் மாணவர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் மகிழ்வான வணக்கம். உயராய்வு மற்றும் வேல் வலையொலி அலைவரிசை பல அரங்கங்களை கடந்து இன்று திருக்குறள் அரங்கத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பங்கேற்பாளர்களை வரவேற்று என் பயனர்களை வணங்கி உலகத் தமிழ் மாணவர்களை ஒன்றிணைக்கும் என் கனவுகள் மெய்ப்பட இயற்கையை வணங்கி நன்றி வணக்கம். தமிழால் இணைவோம். நான் உங்கள் முனைவர் சே. அஜித்தா. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் சே. அஜித்தா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பில் வருக வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். நான் உங்கள் அமிழ்தினி. நன்றி வணக்கம். உலக அரங்கில் உன்னத தமிழை உயர்ந்த இடத்திற்கு சேர்த்த இவ்வுலக பொதுமறையை உம்மை வணங்கி மகிழ்கின்றேன். வீரத்தின் மனம் கமழும் மதுரையை சொந்த ஊராய் கொண்ட தமிழ் மகள் ஒருவர் இன்று அமெரிக்காவில் தமிழ் பணியை சிறப்புற செய்து வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய கிரேஸ் பிரதிபா அம்மா அவர்கள் முதுகலை மென் பொறியாளராக அமெரிக்காவில் பணியாற்றி வருபவர். இவர் தமிழ் பணியையும் அத்தோடு சேர்த்து சிறப்பாக செய்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்று நம்முடைய திருக்குறள் பேச்சரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மாவை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். அவருடைய கவிதைகள் தினமணி, வல்லின சிறகுகள், வளரி போன்ற மின்னிதழ்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அத்தோடு கவி பேராசான் மீரா விருதையும் பெற்று குவித்திருக்கிறார். அத்தோடு துளிர்விடும் கவிதைகள், பாட்டன் காட்டை தேடி போன்ற கவிதை தொகுப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார். அத்தோடு அட்லாண்டா மாநகர தமிழ் சங்கத்தின் தமிழே அமுதே என்ற வாராந்திர நூலறிமுக நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். மேலும் பல தமிழ் பணியை அட்லாண்டாவில் சிறப்புற செய்து வந்து கொண்டிருக்கும் இவர் இன்றைய சூழலில் நமக்கு முக்கியமான தலைப்பான உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்ற தலைப்பில் சிறந்த உரையை நமக்கு வழங்க இருக்கிறார். அவருடைய உரையை கேட்டு மகிழ்வோம் நண்பர்களே, வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் தேர்ந்தெடுத்திருக்கும் தலைப்பு உழுவார் உலகத்தார்க்கு ஆணி. அதாவது திருவள்ளுவர் உழவு என்று ஒரு அதிகாரம் படைத்திருக்கின்றார். நாம் அனைவரும் அறிந்தது போல இந்த அதிகாரத்திலும் 10 குறள்கள் இருக்கின்றன. ஆனால் நான் அந்த அதிகாரத்தில் முதல் 6 குறள்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து பேச இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த முதல் 6 குறள்களும் உழவின் சிறப்பை, உழவர்களின் சிறப்பை, அவர்களுடைய முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்வதாக அமைந்துள்ளது. அவர்களுடைய பண்பையும் கூறுவதாக அமைந்துள்ளன. இறுதியில் இருக்கும் 4 குறள்கள் நிலத்தை எப்படி பண்படுத்துவது, எப்படி பாதுகாப்பது, எப்படி பயிர் விளைவிப்பது என்பதை பற்றி, நிலத்திற்கும் உழவனிற்குமான உறவு பற்றி கூறுவதாக இருக்கின்றன. அந்த இறுதி 4 குறள்களை பற்றி நான் பேசப்போவதில்லை. ஆனால் முதல் 6 குறள்கள், அதாவது ஏனென்றால் நம் அனைவருக்கும் தெரியும், உழவர்கள் தொடர்ந்து போராட்டம், அமைதியான முறையில் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து தில்லியில் போராடி கொண்டிருக்கின்றனர். பல மாதங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கும் அவர்களுடைய போராட்டத்தில் அவர்களுக்கு ஆதரவான ஒரு பயன் இன்னும் வரவில்லை. இப்போ நாம் அனைவரும் அவர்களுடைய குரலை கேட்கின்றோமா, அவர்களுடைய மனதை புரிந்திருக்கின்றோமா, அவர்களுடைய தேவையை, கோரிக்கையை புரிந்திருக்கின்றோமா, நம் அருகில் இருக்கும் மக்களும் உணர்ந்திருக்கின்றார்களா, உழவின் சிறப்பு, அவர்கள் இத்தனை நாட்களாக போராடி கொண்டிருக்கின்றார்களே அதனை பற்றிய ஒரு உணர்வு, ஒரு புரிதல் நம் அனைவருக்கும் இருக்கின்றதா? இந்த கேள்விகளை முன்வைத்து உழவர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய முக்கியத்துவத்தை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த 6 குறள்கள் திருவள்ளுவரின் உழவு என்ற அதிகாரத்தில் இருந்து நான் உங்கள் முன் பகிர்ந்து கொள்கின்றேன். உழவு அதிகாரத்தில் முதல் குறள் 1031. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த உலகம் பல வகையான தொழில்களினால் இயங்கிக் கொண்டிருந்தாலும் ஏர் தொழிலின் பின்னால் தான் இருக்கின்றது. அதாவது ஏர் தொழிலால், அதாவது உழவு தொழிலால் தான் உலகம் நிலை பெற்று நீடித்து வாழ்கின்றது. அதனால் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும், வருத்துவதாக இருந்தாலும் உழவு தொழில்தான் தலையான தொழில் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். 1032ஆம் குறள் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி
அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. அதாவது உழவு தொழில் செய்யாத மற்ற மக்களையும் அவர்களையும் தாங்கும் விதமாக அவர்களுக்கும் உணவளித்து தாங்கி வருவதால் உழுவார், உழவு தொழில் செய்பவர்கள் உலகத்திற்கு அச்சாணி போன்றவர்கள். ஏனென்றால் நமக்கு தெரியும், நம்முடைய மனிதகுல வளர்ச்சியில் பரிணாமத்தில் முதலில் வேட்டையாடிய மக்கள் பின்பு ஓரிடத்தில் பயிர் செய்து நிலையான ஒரு வாழ்வு பெற்ற பிறகே அவர்களுடைய மற்ற கலைகள் வளர்ந்தன. அவர்களுடைய அறிவு அதற்கு மேலும் முதிர்ச்சி பெற்று வளர்ந்து கொண்டிருந்தது. கலைகள், ஆயுதங்கள், நுண்கலைகள், பலவிதமான பொருட்கள் செய்வது என்பதை எல்லாமே எழுதுவது, படித்தல் என்ற அனைத்துமே அவர்கள் கற்றுக்கொண்டது முதலில் பயிர் செய்து அதில் ஒரு நிலையான ஒரு செழிப்பு வந்ததற்கு பிறகுதான். 3வது குறள் 1033. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அதாவது உழவு தொழில் செய்து உணவை உற்பத்தி செய்து வாழ்பவர்கள் தான் தன் கையால் அவர்கள் வாழ்கின்றார்கள். மற்றவர்கள் எல்லாம் மற்றவரை தொழுது பின் செல்பவர்கள் தான். மற்ற எந்த தொழில் செய்தாலும் மற்றவர்களை தொழுதுதான் வாழும் நிலையில் இருக்கின்றார்கள். 1034ஆம் குறளில் பலகுடை நீழலும் தன்குடை கீழ் காண்பர் அழகுடை நீழல் அவர். அதாவது உழவு செய்து உணவு உற்பத்தி செய்யும் மிகுந்த நெல்லை உணவை உடைய உழவர்கள் மற்ற அரசர்களின் மக்களையும் கூட தன்னுடைய அரசரின் கொடையின் கீழ்தான் காண்பார்கள். அதாவது மிகுந்த விளைச்சலை தருவிக்கும் உழவர்களுடைய அரசனின் கீழ் மற்ற அரசுகளும் வந்து சேரும். இதனை இன்னொரு பார்வை என்னவென்றால், உழவர்கள் உணவு விளைவிக்கும் உழவர்கள் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு மட்டுமே என்று ஒரு குறுகிய மனப்பான்மை இல்லாமல் அனைவருக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு மனநிலையில்தான் இருக்கின்றார்கள். இப்போ இந்த போராட்டத்தில் கூட அவர்களை உள்ளே வரவிடாமல் தடுக்க சென்ற காவலர்க்கும் அங்கு அவர்கள் சமைத்து உண்ணும் உணவை காவலர்க்கும் அவர்கள் கொடுத்ததை பற்றி நாம் செய்திகளில் பார்த்திருக்கின்றோம். அப்படி அந்த உழவர்களுடைய பண்பு இந்த குறள்களில் வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கின்றார். 5வது குறள் 1035. அதாவது உழவு அதிகாரத்தில் 5வது குறள் 1035. இரவார் இறப்பார்க்கொன்று ஈவர் கரவாது கை செய்து ஊன் மாலை அவர். அதாவது தங்களுடைய கைகளால் வேலை செய்து உணவை விளைவித்து உண்ணும் உழவர்களானவர்கள் மற்றவர்களிடம் சென்று இறந்து கேட்க மாட்டார்கள், எதுவும் வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள். அதே நேரத்தில் தங்களிடம் வந்து யாசகம் கேட்பவர்களுக்கு, தங்களிடம் வந்து ஒன்று கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட சிறந்த பண்பை உடையவர்கள் உழவர்கள். இப்போ 6வது குறள் 1036. உழவினர் கை மயங்கின் இல்லை விளைவதுவும் விட்டோம் என்பார்க்கும் நிலை. அதாவது நாங்கள் உழவு தொழில் செய்ய மாட்டோம் என்று உழவர்கள் விட்டுவிட்டார்கள் என்றால் அனைத்தையும் விட்டுவிட்டோம், பற்றில்லாமல் வாழ்கின்றோம் என்று சொல்லக்கூடிய துறவிகளுக்கும் கூட வாழ்வு இல்லாமல் போகும். ஏனென்றால் பசி, உணவில்லாமல் துறவு நிலையில் வாழ்வது என்பது அவர்களுக்கும் கடினம்தான். அதனால் உழவர்கள் உழவு தொழிலை கைவிட்டு விட்டால் அங்கு துறவரம் கூட இல்லாமல் போய்விடும் என்று வள்ளுவர் சொல்கின்றார். இப்படிப்பட்ட சிறப்பான உழவு தொழிலை செய்யும் உழவர்கள்தான் அவர்களுடைய கோரிக்கைகளை நாம் கண்டிப்பாக செவிமடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன். இந்த வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். 1330 குறள்களில் 1000 அர்த்தங்களை அகலத்திற்கு அழகாய் அற்புதமாய் அளித்த அழகிய முப்பாலே உம்மை பணிந்து ஏத்துகிறேன். சிலைகளை சிற்பமாக்கும் சிற்பி போல மாணவர்களை மனிதர்களாய் மாற்றும் ஆசிரியர் பணியை சிறப்புற செய்து வரும் அம்மா புனிதவள்ளி அவர்கள் எங்களுடைய திருக்குறள் பேச்சரங்கத்திற்கு வருகை தந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அம்மா அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். முனைவர் புனிதவள்ளி அம்மா அவர்கள் பட்டதாரி ஆசிரியையாக தருமபுரி மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் சிறப்பான தன்னுடைய ஆசிரியர் பணியை செம்மையுற செய்து வருகிறார். இவர் 50க்கும் மேற்பட்ட கவியரங்கத்திலும் கருத்தரங்கத்திலும் பட்டிமன்றத்திலும் தன்னுடைய சிறப்பாக தன்னுடைய பங்கினை செய்து வருகிறார். அத்தோடு இவர் வாங்கிய விருதுகள் அப்பப்பா என்னையே வியக்க வைக்கின்றன. எத்தனை விருதுகள்! சிகரம் தொட்ட ஆசிரியர் விருது, கல்வி ரத்னா விருது, தமிழ் ரத்னா அண்ணா விருது,
இவர் அறிவுச்சுடர் காந்தி விருது, கலாம் விருது, வள்ளுவர் நெறிச்செம்மல் விருது, திருக்குறள் மணி விருது, இந்தியன் வேர்ல்ட் ரெக்கார்ட் பெஸ்ட் டீச்சர் விருது, பைந்தமிழ் செம்மல் விருது, நல்லாசிரியர் இமயம் விருது, செம்மொழி உலக சாதனை விருது என பல விருதுகளை வென்று குவித்து விருதுகளின் இருப்பிடமாகவே திகழும் அம்மா அவர்கள் மாணவர்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர். சமூக சேவையான அம்மா அவர்கள் நமக்கு வள்ளுவர் காட்டும் அறிவு என்ற தலைப்பில் ஒரு சிறந்த உரையை வழங்கவிருக்கிறார். இன்னொரு செய்தி, இவர் வெளிநாட்டு வாழ் தமிழ் மாணவர்களுக்கு இணைய வழியாக திருக்குறளை கற்பித்து வருகிறார் என்பது இவருடைய தனிச்சிறப்பு. அம்மா அவர்களின் உரையை கேட்கலாம். வாருங்கள் நண்பர்களை, காணொளிக்குள் செல்வோம். ஆன்றோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் இனிய முத்தான எனது வணக்கத்தை சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்கி மகிழ்கிறேன். வள்ளுவர் காட்டும் அறிவு என்ற தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பளித்த உயர் ஆய்வு மற்றும் வேல் அலைவரிசை அமைப்பாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தையும் மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கிறேன். வள்ளுவர் காட்டும் அறிவு. வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வள்ளுவர் வாழ்விற்கு இன்றியமையாத முக்கியமான ஒரு பண்பான அறிவுடைமையை பற்றி பல கோணங்களில் விளக்கி இருக்கிறார். மனிதனை மற்ற விலங்குகளிடமிருந்து பிரித்து காட்டுவது அறிவு. அறிவு என்றால் என்ன என்று பார்த்தால், பொதுவாக நாம் படித்தவர்களை, பட்டம் பல பெற்றவர்களை அறிவாளிகள் என்று சொல்கிறோம். இதை வள்ளுவ பெருமான் தவறு என்று சொல்கிறார். ஒருவன் எவ்வளவு படித்தாலும், எத்தனை நுட்பமான நூல்களை கற்றாலும் அவனிடம் இயல்பாகவே அமைந்துள்ள அறிவைத்தான் வள்ளுவ பெருமான் அறிவு என்று சொல்கிறார். அதுதான் நிலைத்த அறிவு, நிலை பெற்று இருக்கும் அறிவு, அதுதான் உண்மையான அறிவு என்று சொல்கிறார். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்று சொல்கிறார். எத்தனை நூல்களை படித்தாலும் உண்மையான அறிவுதான் அவனிடம் மேம்பட்டு நிற்கும் என்று சொல்கிறார். அறிவு என்பது பள்ளியில் படிப்பதோ ஒருவரிடமிருந்து நாம் கேட்டு தெரிந்து கொள்வதையோ அவர் சுட்டவில்லை. உண்மையான அறிவு என்பது உயிரோடு ஒட்டியது, அதுதான் உண்மையான அறிவு என்று சொல்கிறார் வள்ளுவ பெருமான். இந்த உண்மையினை நாம் தெரியாமல் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூடமே போகாத ஒருவர் எப்படி நாட்டை ஆள்கிறார், திறம்பட நாட்டை ஆட்சி செய்கிறார் என்று நாம் பேசுகிறோம். படிப்பறிவே இல்லாத ஒருவன் நன்றாக வியாபாரம் செய்து முன்னேறி கோட்டீஸ்வரனாக இருக்கிறான் எப்படி என்று நாம் பேசுகிறோம். இப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். பட்டம் பெறாத ஒருவன், படிப்பறிவே இல்லாத ஒருவன் தலைவனாக இருக்கிறான். அது எப்படி சாத்தியம் என்று நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் அவனிடம் இயல்பாகவே உள்ள உண்மை அறிவு. அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். உண்மை அறிவே மிகும் என்று சொல்கிறார். ஆதலால் நுண்ணிய நூல் பல படித்தாலும் பயனில்லை, உண்மையான அறிவு ஒருவருக்கு வேண்டும் என்று வள்ளுவ பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த உண்மையான அறிவுதான் நமக்கு பல்வேறு கேடுகளில் இருந்து நம்மை காக்கிறது என்று சொல்கிறார். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண் என்கிறார். கேடு வராமல் நம்மை காப்பது அறிவு என்கிறாரே வள்ளுவ பெருமான். பொதுவாக பல இன்பங்களை நாடுகிறோம். வாழ்வில் இன்பத்தை தேடுவது என்பது குற்றமல்ல, இயல்பானதுதான். பதவிக்காக நாம் பல்வேறு வழிகளில் பயணிக்கிறோம். பணம் வேண்டும் என்பதற்காக, செல்வத்திற்காக பல்வேறு வழிகளில் நாம் பயணிக்கிறோம். இது குற்றமல்ல. பணத்தால் இன்பம் ஏற்படுகிறது, அந்த இன்பத்திற்காக நாம் அலைகிறோம். ஆனால் இப்படி நாம் பல்வேறு வழிகளில் சென்று கொண்டு இருக்கும் பொழுது முறை தவறிய வழிகளில் நாம் போகாமல், முறை தவறிய வழிகளில் நாம் செல்லாமல் நம்மை பிடித்து இழுத்தி நல்வழிப்படுத்தும் என்பது அல்லவா, அதுதான் உண்மையான அறிவு என்று வள்ளுவ பெருமான் சொல்கிறார். இப்படி வழி தவறி சென்ற இன்பத்தை நாடும் மனதை பிடித்து நிறுத்தும் அந்த அறிவுதான் உண்மையான அறிவு என்று சொல்கிறார். இன்றைக்கு நன்றாக படித்தவர்கள் கூட பல்வேறு பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கொண்டு திணறிக்கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுதான் வள்ளுவ பெருமான் சொல்ற அந்த திறமையைத்தான் அறிவு என்கிறார் வள்ளுவ பெருமான். மனம் என்னும் குதிரையை பள்ளம் மேடு பார்த்து வழி தவறி செல்லாமல் வீழ்ந்து விடாமல் நம்மை நேர்வழிப்படுத்துகிறது அல்லவா, அப்படிப்பட்ட கடிவாள கயிறாக இருப்பதுதான் உண்மையான அறிவு என்று சொல்கிறார்.
சென்ற இடத்தால் செலவிடா தீதொறி நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்று கூறுகிறார். இவ்வாறு நன்மை தீமைகளை நன்கு ஆராய்ந்து தீய வழியில் நம் மனம் செல்லவில்லை எனில் நமக்கு கேடு வருவதே இல்லை. நாம் நன்மை தீமையை ஆராய்ந்து அறியும் அறிவுதான் உண்மையான அறிவு. அப்படி ஆராய்ந்து நாம் செல்வோமானால் நமக்கு வாழ்வில் கேடு இல்லை என்று வள்ளுவ பெருமான் குறிப்பிடுகிறார். நல்லது எது தீயது என்று நாம் ஆராய்ந்து உணரும் அறிவுதான் உண்மையான அறிவு. மெய் எது பொய் எது என்பதை நாம் எவ்வாறு அறிவது? பொதுவாக நாம் ஒன்றை பற்றி படிக்கிறோம் அல்லது யாராவது ஒருவர் சொல்வதை நாம் கேட்கிறோம். நமக்கு பிடித்தவராக இருந்தால் இவர் சொல்வது சரியாக இருக்கும், நம்முடைய ஆசானாக இருக்கலாம், நம்முடைய தந்தையாக கூட இருக்கலாம், அதிகம் படித்தவராக இருக்கலாம், அவர் சொன்னால் சரியாக இருக்கும் என்றும் நம்பும் மனப்பான்மை நம்மிடம் இருக்கிறது. ஆனால் யார் சொன்னாலும் எந்த செய்தியை சொன்னாலும் அது உண்மையானதா அல்லது பொய்யானதா என்று ஆராய்ந்து பார்க்கும் அறிவு நம்மிடம் இருக்குமேயானால் அதுதான் உண்மையான அறிவு. இது பெரும்பாலான மக்களுக்கிடம் இந்த நிலை இருப்பதில்லை. யார் சொன்னாலும் நம்பிவிடும் நிலையும் கூட நாம் பார்க்க முடிகிறது. ஒரு நீதிமன்றத்தில் 2 கட்சிகளிடம் வாதம் நடைபெறும். வழக்கறிஞர்கள் வாதாடுவார்கள். ஒரு பக்கம் நல்ல மூத்த வழக்கறிஞர் வாதாடுவார், இன்னொரு பக்கம் இளைய வழக்கறிஞர் வாதாடுவார். மூத்த வழக்கறிஞருக்கு அனுபவம் நிறைய இருக்கும், அவர் நிறைய கேஸ் பார்த்துருப்பார். ஆனால் இளைய வழக்கறிஞருக்கு அனுபவம் குறைவாக இருக்கும். ஆனால் நீதிபதி மூத்தவராக இருக்கிறாரே, அவர் சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று நினைக்க மாட்டார். இவர் இளையவராக இருக்கிறாரே, இவர் சொல்வது சரியாக இருக்காது என்று அவர் ஒரு காலம் நினைக்க மாட்டார். அவருக்கு வேண்டியதெல்லாம் உண்மை, நியாயம். யார் பக்கம் நியாயம் இருக்கிறது, யார் பக்கம் உண்மை இருக்கிறது என்று மட்டும் பார்ப்பாரே தவிர அனுபவம் மிக்கவர் பக்கம் நியாயம் இருக்கும் என்று ஒரு உத்தேசத்தில் அவர் நீதி வழங்க மாட்டார். நீதிபதிக்கு வேண்டியது உண்மை, நியாயம், யார் பக்கம் இருக்கிறது என்று பார்த்து நீதி வழங்குவார். அதுதான் உண்மையான அறிவு. இதை இப்படி சொல்லலாம். எனவே நாம் கூறப்படுவது என்ன என்பதுதான் முக்கியமே தவிர யார் கூறுகிறார்கள் என்பது முக்கியமல்ல. எந்த பொருளை பற்றி எவர் கூறினாலும் அந்த பொருளில் உள்ள உண்மையினை நாம் அறிய வேண்டும். அதுதான் உண்மையான அறிவு. அழகான ஒரு செய்யுள் குறள் சொல்கிறார். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் என்றால் எந்த செய்தியாக இருந்தாலும் யார் யார்வாய் கேட்பினும், சிறியவராக இருந்தாலும் சரி, படித்தவராக இருந்தாலும் சரி, மற்றவரிடம் கேட்டு சொல்வராக இருந்தாலும் சரி, எந்த செய்தியாக இருந்தாலும் அதில் உள்ள மெய்ப்பொருள், அந்த உண்மை பொருள் என்ன என்று நாம் கண்டுபிடிக்க நமக்கு உதவியாக இருக்கிறது அல்லவா, அதுதான் உண்மையான அறிவு. பொதுவாக வாழ்விற்கு மட்டுமின்றி தனி மனித வாழ்விலும் இத்தகைய அறிவுடைமை மிக மிக முக்கியமானது என்றுதான் இந்த குறளை வள்ளுவன் நமக்கு கொடுத்துள்ளார். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார். நம்மிடம் ஒரு பழக்கம் உண்டு, வழி வழியாக வந்தது, நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அதில் என்ன உண்மை இருக்கிறது என்று நாம் ஆராய்வதில்லை. ஏனென்றால் பெரியவர்கள் சொல்கிறார்கள், அது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறோம். அப்படியல்ல. உண்மை அறிவு என்பது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவ்வுலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறும் உலகத்திற்கு நாமும் மாறிக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்கிறார். காலத்திற்கேற்றாற் போல நாமும் நடந்து வாழ வேண்டும், உலகத்தோடு ஒட்டி வாழ வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொன்றும் சொல்கிறார், எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு என்று சொல்கிறார். இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. எவ்வது உறைவது உலகம், உலகம் மாறிக்கொண்டே இருக்கும் உலகத்தில் அதோடு ஒட்டி வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் உண்மையான அறிவு என்று சொல்கிறார் வள்ளுவ பெருமான். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்ற குறளில் அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்ச வேண்டும். நான் அஞ்சாமல் இருப்பேன், எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. எதற்கு பயப்பட வேண்டுமோ அதற்கு நாம் பயந்துதான் ஆக வேண்டும். அதுதான் உண்மையான அறிவு. பேருந்தில் போய்கொண்டிருக்குமோ அல்லது ஒரு காரில் சென்று கொண்டு இருக்கிறோம், அந்த இடத்தில் ஒரு
பலகையில் எழுதியிருப்பார்கள், இந்த இடத்தில் வந்து விபத்து பகுதி, நிதானமாக செல்லவும் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் என்றால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை, எனக்கு பயம் இல்லை, நான் அதே வேகத்தில் தான் செல்வேன் என்று போக முடியாது. அந்த இடத்தில் நாம் பயந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் பல்வேறு அந்த இடத்தில் நடந்த நிகழ்வுகளை குறிப்பதற்காகத்தான், நம்மை எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் அந்த பலகையை அங்கு பதித்து வைத்திருக்கிறார்கள். அதனால் நாம் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று நாம் அந்த நேரத்தில் போக முடியாது. அதற்கு நாம் பயந்துதான் ஆக வேண்டும். நம்முடைய பக்குவத்தை நாம் எச்சரிக்கையாக பக்குவமாக வாகனத்தை ஓட்டி சென்றால் மட்டுமே விபத்திலிருந்து நாம் காப்பாற்ற முடியும். விபத்து ஏற்படாமல் நாம் நன்றாக பயணம் செய்து முடிக்க முடியும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். ஆனால் அதே போல எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டு இருக்கக்கூடாது. அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்ச வேண்டும். அதுதான் அறிவுடைமை. அஞ்சாமைதான் வீரத்திற்கு அழகு. நான் பயந்தால் என்னை கோழை என்று சொல்லிவிடுவார்கள் என்று நாம் சிந்தித்து எல்லாத்துக்கும் பயப்படாமே இருந்தோம், ஆனால் அது அறிவு கிடையாது. நாம் எதற்கு பயப்படணுமோ அது கட்டாயம் பயந்து தான் ஆகணும். இன்னும் ஒரு விஷயத்தை அழகா சொல்லுவார் வள்ளுவ பெருமான், எதிரதா தாக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய் என்று சொல்கிறார். எதிர் வருவதை முன்பே நாம் தெரிந்து கொள்கிறோம். தெரிந்து கொள்ளும் அதற்கான எச்சரிக்கையாக நாம் மாறிக்கொள்ள வேண்டும். எதிரே ஒருவர் சொல்கிறார், நம் வாழ்வில் பலரை பார்க்கிறோம், நல்ல திறமையான அவர்களிடம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட துறையில் நல்ல ஆற்றல் இருக்கும், அவருக்கு திறமையும் இருக்கும், ஆனால் அவர் புகழ் பெற மாட்டார். ஏனெனில் அவரிடம் உண்மை அறிவு அங்கு இல்லை. நம்மோடு படித்தவர்கள் கூட சாதாரணமாக சுமாரான மதிப்பெண் வாங்கியிருப்பார்கள், ஆனால் இன்று பார்த்தோமானால் நம்மை விட உயர்ந்த பதவியில் இருப்பார்கள். வழக்கறிஞர் ஒருவர் நன்ற முதல் நிலையில் தேர்வு செய்திருப்பார், திறமை அவரிடம் இருக்கும், ஆனால் அவர் புகழ் பெற மாட்டார். ஏனெனில் அவரிடம் உண்மையான அறிவு அங்கு இல்லை என்றுதான் அர்த்தம். ஆனால் சாதாரணமான மார்க், ஆவரேஜ் மார்க் என்று சொல்லக்கூடிய நடுத்தர மார்க் வாங்கி கூட ஒருவன் நல்ல நிலையில் முன்னேறி சிறப்பாக புகழோடு பேரோடும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் இயல்பாகவே அந்த ஒருவருக்கு உண்மை அறிவு இருக்கிறது என்று அர்த்தம். அந்த உண்மை அறிவு தான் வெளிப்பட்டு நிற்கும் என்று வள்ளுவ பெருமான் சொல்கிறார். அதே போல எதிரே ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் நாம் எச்சரிக்கையாக வேண்டும். எதிரதா தாக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவது ஒரு நோய் என்று அழகாக சொல்கிறார். இப்படி ஒருவர் நல்ல மேடை பேச்சாளியாக கூட இருப்பார், அரசியலில் அவரால் ஜெயிக்க முடியாது. ஏனெனில் அவரிடம் அந்த திறமை இருக்கும், உண்மையான அறிவு அவரிடம் இல்லை என்று பொருள். வள்ளுவர் கூறுகின்றாரே உண்மை அறிவு என்று. அந்த அறிவு எப்படியோ குறைவாக இருப்பதால் தான் திறமைகள் வெளிப்படுவதில்லை, புலமைகள் புலப்படுவதில்லை. ஆதலால் வள்ளுவர் கூறுகின்றார், எவ்வளவு திறமைகள் இருந்தாலும், ஒருவனிடம் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அறிவு இல்லாவிடில், இந்த உண்மையான அறிவு இல்லாவிடில், உண்மை அறிவு இருந்துவிட்டால் எல்லாம் இருப்பது என்ற அர்த்தம். இந்த அறிவு இல்லை என்றால் எத்தனை திறமை இருந்தாலும் அவர் வெளிப்பட்டு நிற்க மாட்டார், அவருடைய உண்மை அறிவு வெளிப்படாமல் இருக்கும் என்று பொருள். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையர் எனும் இலர். இந்த உண்மையான அறிவு இருந்துவிட்டால் எல்லாம் இருக்குது என்ற அர்த்தம். இந்த அறிவு, உண்மையான அறிவு ஒருவரிடம் இல்லை என்றால் அவர் எவ்வளவு திறமை பெற்றிருந்தாலும், எவ்வளவு நூல்களை படித்திருந்தாலும், எவ்வளவு கேள்வி ஞானம் அவரிடம் இருந்தாலும் அவர் அவருடைய அறிவு மேம்பட்டு நிற்காது என்று வள்ளுவ பெருமான் சொல்கிறார். நன்மை தீமைகளை ஆய்ந்து தீமைகளை விளக்கி நல்ல வழியில் மனத்தை செலுத்துவது அறிவு என்று சொல்கிறார். உண்மையான அறிவு, அவர் சொல்வதெல்லாம் உண்மையான அறிவுதான். எதை எவர் சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்கொள்ளாமல் அதில் உள்ள உண்மைகளை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். உலகத்தோடு ஒட்ட ஒழுக வேண்டும், அதுவும் உண்மையான அறிவு. அஞ்ச வேண்டியவற்றுக்கு மட்டும்தான் அஞ்ச வேண்டும். நான் அஞ்சாமல் இருப்பேன், நான் என்று கோழை என்று சொல்லிவிடுவார்கள் என்று நாம் அஞ்சாமல் இருந்தோமானால் நம்மை நிச்சயம் ஆபத்து நெருங்குகிறது என்ற அர்த்தம். எதிர்கால இன்னல்களை இப்போதே உணர்ந்து அதற்கான ஏற்பாடு முன்னெச்சரிக்கையாக நாம் இருந்துவிட்டால் நாம் ஆபத்திலிருந்து காப்பாற்றலாம். அதற்கான அறிவும் உண்மையான அறிவு என்று வள்ளுவ பெருமான் குறிப்பிடுகிறார். இதுதான் உண்மையான அறிவு, வாழ்விற்கு வழிகாட்டும் அறிவு என்று. அறிவு என்ற பல இடங்களில் நமக்கு பல்வேறு குறட்பாக்களில் வள்ளுவ பெருமான் மக்களுக்காக நமக்காக என்றோ எழுதி வைத்து சென்றுள்ளார். இந்த இடத்தில் இந்த அறிவுடைமை என்பதில்
அவர் குறிப்பிடும் அறிவு என்பது கேள்வி அறிவோ புத்தக அறிவோ பட்டங்களோ பெற்றது அல்ல. உண்மையான அறிவு என்பது ஒருவனிடம் இயல்பாகவே உயிரோடு இணைந்து இருப்பது என்பதை நாம் இப்போது புரிந்து கொண்டோம். இப்படிப்பட்ட அழகான ஒரு தலைப்பில் என்னை பேச அழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் தா. புனிதவள்ளி, பட்டதாரி ஆசிரியை, தர்மபுரி மாவட்டம். நன்றி, வணக்கம். உலக மொழிகள் அனைத்திலும் மொழிபெயர்ப்பான ஒரே ஒப்பற்ற தமிழ்மறையை உம்மை போற்றி புகழ்கின்றேன். ஏழைகளின் நலனில் இறைவனை காணலாம் என்ற சான்றோர்களின் வாக்கிற்கிணங்க ஏழைகள் நலனிலும் சமூக பாதுகாப்பிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் களப்பணி ஆற்றி வரும் அம்மா பொன்ராதா அவர்கள் நம்முடைய திருக்குறள் பேச்சரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அம்மாவுடைய பற்றிய சிறிய அறிமுகம் உங்கள் முன். இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வரும் இவர் ஒரு சிறந்த சமூக சிந்தனையாளர். சமூக பணிகளை சலிக்காமல் செய்து வரும் ஒரு சிறந்த சமூக சேவகி அம்மா பொன்ராதா அவர்கள். அத்தோடு ஏழைகளின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்ட இவர் அவர்களுக்கு தேவையான பொருள்களை வழங்குவதில் வள்ளல் குணம் படைத்தவராய் விளங்குகிறார். துப்புரவு பணியாளர்களுக்கு பல உதவிகளை இவர் செய்து வந்து கொண்டிருக்கிறார். அத்தோடு இவர் பல விருதுகளையும் வென்று குவித்திருக்கிறார். நல்லாசிரியர் மாமணி விருது, கலாம் சிறந்த ஆசிரியர் விருது, கவிச்சிற்பி விருது, சிறந்த சமூக சிந்தனையாளர் விருது என பல விருதுகளை வென்று குவித்த விருதுகளின் ராணியான அம்மா நம்முடைய திருக்குறள் பேச்சரங்கத்திற்கு ஒரு சிறந்த உரையை தரவிருக்கிறார். வாருங்கள் நண்பர்களே, காணொளிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பொன் ரேகா, திருநெல்வேலியிலிருந்து. திருக்குறளில் நான் இன்னைக்கு எடுத்திருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்திருக்கேன். இந்த வாய்மையை பற்றி சொல்லணும்னா ரொம்ப எப்போதுமே வாழ்நாளில் நம்ம உண்மைத்தன்மையோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு உயரிய இடத்திற்கு செல்லலாம்ங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வரேன். உண்மையை பேசுகிறவர்கள் சமுதாயத்தில் எப்போதுமே ஒரு நல்ல மதிப்போடையும் அவர்களை மற்றவர்கள் மதிக்கும் தன்மையோடையும் நம்ம நடந்துக்கிறாங்கங்கிறது தான் உண்மை. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நாங்கள் ஒரு கோவிலுக்கு சென்றிருந்தோம். திருநெல்வேலியில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நெல்லையப்பர் கோவிலுக்கு சென்றிருந்தோம். அந்த கோவில் வாசல்ல ஒரு பூக்காரி அம்மா இருக்கிறாங்க, பூ வித்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த பூக்காரி அம்மாட்ட போய் நான் முழம் எவ்வளவுமா, ஒரு பூ முழம் எவ்வளவுன்னு கேட்கும்போது 20 ரூபான்னு சொன்னாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு 20 ரூபாயை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பூவை வாங்குறேன். வாங்கி தலையில் வச்சுட்டு இந்த அம்மாட்ட நான் சொல்கிறேன், அம்மா அந்த செருப்பை நாங்கள் விட்டுட்டு போகிறேன், கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்பொழுது நான் அந்த செருப்பை எடுத்துக்கிறேன்னு சொல்லி இந்த அம்மாட்ட சொல்கிறேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. நானும் செருப்பை விட்டுட்டு நகரும் பொழுது மீண்டும் அந்த அம்மா என்னை கூப்பிடுறாங்க. என்ன கூப்பிடுறாங்கன்னா, அம்மா அந்த மாதிரி நீங்கள் பூக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லையம்மா, நான் இப்போ தானே உங்களுக்கு பூக்கு காசு கொடுத்துட்டு தானே பூவையே கையில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை இங்கே பூக்கு காசே தரலை, பாருங்கள் என் பாக்ஸில் கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸை எடுத்து காட்டுறாங்க. அதில் நான் 20 ரூபா ஒரு தாளாக தான் கொடுத்தேன், அந்த 20 ரூபா தாளே அதில் இல்லை. அப்போ நான் என்னடா இது, நம்ம இப்போ தானே கொடுத்தோம், அதுக்குள்ளே பூக்கு காசு தரலைன்னு சொல்கிறாங்களே, இந்த பாக்ஸ்லேயும் காசு இல்லையே, நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் என்னுடைய கணவர் என்ன சொல்கிறாருன்னா, காசை கொடுத்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார். நீ மறந்துட்டியா இருக்கும், கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு நான் நகரும் பொழுது எனக்கு மனசில் ஒரு சின்ன நெருடல். என்னென்னா, ஒரு கோவில் வாசலில் இருக்கக்கூடிய ஒரு பூக்காரி, சரிங்களா, இந்த கோவில் வாசலில் இருந்துட்டு கூட இவங்களை அந்த இடத்துல பொய் சொல்கிறாங்களே, ஒரு 20 ரூபாய் பணத்திற்காக இந்த பூ வியாபாரம் பண்ணக்கூடிய இந்த பெண்மணியானவள் இப்படி பொய் சொல்கிறாங்களே. இந்த 20 ரூபாயில் அவங்களுக்கு என்ன பெருசாக கிடைக்க போகிறது ஒன்றும் இல்லை. பட் அந்த அம்மா மேலே இருக்கிற ஒரு நன்மதிப்பு இந்த பொய்யால் குறைந்தது எனக்கு. அதுதான் உண்மை. இந்த பொய் சொன்ன உடனே அவங்க மேலே அவங்க கஷ்டப்படுறாங்கங்கிற ஒரு விஷயம் கூட எனக்கு பெருசாக தெரியலை. இப்படி தான் இவங்க ஏமாத்துறவங்க தான், இவங்க இப்படிலாம் போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப அதே இடத்துக்கு வரேன். ஏன்னா செருப்பு நான் அங்கே தானே விட்டுட்டு போயிருக்கேன். ஸோ அந்த செருப்பை எடுக்கணுங்கிறதுக்காக அந்த பிளேஸ்க்கு நான் திரும்ப வரேன். அம்மா நான் அந்த செருப்பை எடுத்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு செருப்பை எடுக்கும் பொழுது அந்த அம்மா என்னிடம் திரும்ப சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா மன்னிச்சுக்கோம்மா அப்படின்னாங்க. ஏம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். நீங்கள் கொடுத்த 20 ரூபாயை நான் வாங்கி இந்த பாக்ஸில் போட்டுட்டு உங்களுக்கு நான் பூ ஒரு முழம் அளந்துட்டு இருந்தேன்.
அந்த நேரத்தில் என்னுடைய கணவர் அந்த 20 ரூபாயை எடுத்துகிட்டு போயிருந்திருக்காரு. நானும் அதை கவனிக்கலம்மா. இப்போ வந்து நீங்கள் வர்றதுக்கு முன்னக்குட்டி அவர் வந்து என்கிட்ட சொன்னார், பாக்ஸில் இருந்து 20 ரூபாய் நான் எடுத்தேன்னு சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், இப்போ தான் நான் அந்த அம்மாட்ட எக்ஸ்ட்ரா 20 ரூபாய் நான் வாங்கினேன். அப்போ நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே, என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம். நான் அந்த அம்மாட்ட நீங்கள் ரூபாயே தரலைன்னு ஒரு பொய்யான ஒரு தகவல், அறியாத ஒரு தகவலை அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நான் பொய் சொன்னேங்கிறத எப்படி நினச்சிருப்பாங்க அவங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டாக நீங்களும் வாரீங்கம்மா, இந்தாங்கம்மா நீங்கள் கொடுத்த 20 ரூபாயை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த அம்மா அந்த 20 ரூபாயை எங்கிட்ட திரும்ப தருது. அந்த அம்மா ஆல்ரெடி ஒரு விஷயத்தை அறியாமல் இல்லை, அந்த பாக்ஸ்லேயும் இல்லை, அப்படியே மேனேஜ் பண்ணியிருக்கலாம் அவங்க. ஆனால் அந்த அம்மா திரும்ப அந்த 20 ரூபாயை என்கிட்ட தருது. இல்லைம்மா அப்படிங்கிறேன். பரவாயில்லம்மா, நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பூவுக்கான பணம் 20 ரூபாய் தான். ஸோ இந்தாங்க, பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்த 20 ரூபாயை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா எங்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப செலுத்துகிறாங்க. அப்போ அந்த அம்மா மேலே எனக்கு உள்ளே போகும்பொழுது அந்த அம்மா நம்மகிட்ட சொன்ன பொய் விஷயம் நம்மளை ரொம்ப காயப்படுத்துச்சு. இப்படி இந்த மாதிரி தொழில் பண்ணுறாங்க, கஷ்டத்தின் கூரில் பண்ணுற இடத்துல கூட ஏமாத்துறாங்க, பொய் பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன். பட் அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் அதே அம்மா அந்த ரூபாயை நமக்கு திரும்ப கொடுத்து அவங்க உண்மையானவங்க அப்படின்னு அந்த இடத்துல நிரூபிச்சாங்க. இது நினைக்கும் பொழுது வேணும்னா அந்த அம்மா கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட வாங்கிட்டாங்க, கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அம்மா திரும்ப கொடுத்தாங்க அந்த பணத்தை. ஸோ அந்த இடத்துல அவங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு என் மனசில் உட்கார்ந்தாங்க. என்னென்னா, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்ம அந்த சூழ்நிலையை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய இடங்களில் பொய்யை சொல்ல ஆரம்பிக்கிறோம். இந்த பொய் சொல்ல 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 வாழ்நாளில் நம்ம மேலே இருக்கிற மதிப்பு என்ன செய்யும்னா ரொம்ப குறைஞ்சி போயிடும். எப்போவுமே பொய் பேசுகிறவங்க சமுதாயத்தில் ரொம்ப நாள் நிலைச்சு இருக்க முடியாது. ஏன்னா அவங்க மேலே அவங்க பேசினாலே, அவங்க உண்மையவே ஃப்யூச்சரில் பேசினா கூட மற்றவங்க எல்லாரும் அவன் பொய் தான்ப்பா சொல்லுவான், அவன் வாயை திறந்தா பொய் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அளவிற்கு நம்ம ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது, இவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கூட, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் அமைந்தால் கூட கூடுமான வரை நம்ம பொய் சொல்வதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம வள்ளுவரும் சொல்கிறாரு. பொய் சொல்வது புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் சொல்லியிருக்காரு. புறந்தூய்மைனா நம்ம உடலில் இருக்க வெளி உறுப்புகளை நீரை கொண்டு கழுவி சுத்தம் பண்ணிடலாம் நம்ம, சரிங்களா? அழுக்கு மாசு இதெல்லாம் இருந்தால் நீரால் நம்ம சுத்தப்படுத்த முடியும். ஆனால் மனதுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படின்னா, உண்மை மனத்தை அழகாக வச்சுக்கணும். ரொம்ப அழகாக அற்புதமாக நம்ம மனது இருக்கணும்னா நாம் எப்போவுமே என்ன சொல்லணும்னா உண்மையை மட்டுமே பேசணும். உண்மையை பேசுகிறவங்களுக்குன்னு இந்த உலகத்தில் ஒரு நல்ல மிகப்பெரிய மரியாதை இருக்குது. அதையுமே வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பொய் சொல்கிறதுனால இன்னொருத்தங்களுக்கு நல்லது விளையுதான், இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு நல்லது அமையுதுன்னா நீங்கள் அந்த இடத்துல பொய் சொல்லலாம். அந்த பொய் கூட உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வாய்மை கூட அந்த அளவுக்கு அதை வாய்மையாக நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாய்மைங்கிற ஒரு விஷயம், உண்மைங்கிற விஷயம் ரொம்ப வாழ்க்கையில் நம் ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். எப்போவுமே நாம் உண்மையாக பேசுகிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளுடைய சுற்றத்தார் மற்றும் நம் நண்பர்கள், நாம் இப்போ ஒரு பள்ளியில் வேலை பார்க்குறோன்னா அந்த பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய நம்ம கூட பழகிற மாணவர்கள், நம்மளுடன் பணியாற்றக்கூடிய சக ஊழியர்கள் அனைவருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் உண்மையை கடைபிடிக்கணும். அந்த டீச்சர் அவங்ககிட்ட உண்மையை தான் பேச முடியும், அந்த மாணவி அவங்ககிட்ட உண்மையை தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மகிட்ட இருந்து அவங்க கற்றுப்பாங்க. எப்போவுமே நாம் உண்மையை பேச ஆரம்பித்தாதான் மற்றவங்களே நம்ம உண்மை பேசுங்கன்னே சொல்ல முடியும். நாமளே பொய் பேசிட்டு மற்றவங்கள்ட்ட போய் இல்லை பொய் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ சரியான ஒரு செயல் கிடையாது. பொய் பேசுவதனால எவ்வளவு பெரிய விளைவுகள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் வருது தெரியுமா வாழ்க்கையில். ஒரு பொய் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக 1000 பொய்கள் தொடர்ந்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த பொய் நம்மளை இழுத்து கொண்டு போயிடும். பொய்யானது நம்மளுடைய தரத்தை குறைத்து விடும். பொய்யானது நம்ம சமுதாயத்தில் நம்மளுக்கு இருக்கிற ஒரு மதிப்பையும் மரியாதையையும் கெடுத்துவிடும். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூடுமான வரை பொய் சொல்வதை தவிர்த்து கூடுமான வரை நல்வழியில் செல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு பாதையை உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
பொய்ங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்துருங்க. உண்மையை சொல்லும் பொழுது, உண்மையாக நடந்துக்கிடும் பொழுது முதல்ல ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கூட இன்னைக்கு நிறைய பேர் பொய் சொல்கிறாங்க. எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தட்ட கேட்டிங்கன்னா இருக்கிற இடத்த சொல்ல மாட்டாங்க. வீட்டில் இருக்கிறோம், இல்லை ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், இல்லை வேற ஒரு வேலையாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறதில்ல. உடனே அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அந்த இமீடியட்டாக அந்த இடத்துல அவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பொய்யை தூக்கிட்டு போனோம்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமாக அமையாது. சின்ன விஷயத்திலேயே முதல்ல உண்மையை சொல்லி பழகணும். உள்ளதை உள்ளபடி சொல்வது என்றைக்குமே ரொம்ப நல்ல விஷயம் வாழ்க்கையில். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு சின்ன காரியத்துக்கு கூட அந்த பொய்யை கொண்டு போய் உள்ளே விட்டுருவீங்க. இப்படி தான் இதுதான் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசி 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 உங்களை பார்த்தாலே மற்றவர்களுக்கு வெறுப்பாயிரும். என்னடா இவன் எப்போ பாரு பொய்யை தான் பேசுவான். குடும்பத்தில் இருந்து, நம்ம வேலை பார்க்குற இடங்கள்ல இருந்து, எல்லா இடங்கள்லையும் நமக்கு பெயரை தான் அது சம்பாதித்து கொடுக்குமே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது ஒரு நல்ல பெயரை நமக்கு சம்பாதித்து கொடுக்காது. அதனால் நம் மனிதர்களாகிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் தமக்கு ஏற்றவாறு அந்த சூழ்நிலை இருக்கிறத உள்ளபடி சொல்லுங்க. சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய ஒரு நிர்பந்த இடத்துல வரும்பொழுது நாம் அந்த இடத்துல போய் சொல்றதுனால மற்றவர்களுக்கு ஒரு நல்லது விளைகிறது, மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு பொய் கூட உண்மையாக கருதப்படும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க. கூடுமான வரை உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் பொய் சொல்லாது உண்மை வழியில் நடப்பதற்காக என்றும் உறுதுணையாக இருங்கள். பலரையும் உண்மையின் மகத்துவத்தை பலரிடமும் எடுத்து சொல்லுங்கள். பலரையும் அப்பாதையில் செல்வதற்காக ஒரு வழித்தடத்தை அமைத்து கொடுங்கள். ஏனென்றால் இந்த பொய் அந்த மாதிரி பேசி 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 தான் நிறைய குற்றங்களுக்கு ஒரு பெரிய அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தால் இந்த பொய்யாக தான் இருக்கும். அதனால் இத்தகைய ஒரு நல்லதொரு சமுதாயம், நல்லதொரு மாநிலம், நல்லதொரு நாட்டில் வாழக்கூடிய நல்லதொரு தமிழ் இனமான நாம் எக்காரணத்து கொண்டும் பொய் பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்து உண்மை வழியில் நடப்போம், நேர் வழியில் நடப்போம், நல் பாதையில் செல்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.